சாம் வந்து ஊருக்கு கிளம்புறாரு. ஜெய் சுமித்ராக்கா. இதுக்குள்ள திங்ஸ் இருக்கு, அதை எடுத்துட்டு இதுக்குள்ள வளையல் வச்சு இப்ப கொண்டு போக போறோம். கரெக்டா கொண்டு போக போறாரு. என்னையும் அக்கா வர சொன்னாங்க. சாம் தான் கூட்டு போக மாட்டேன்ட்டாரு. ஓகே, 2 பேக் வரும். இங்க அடிக்கிட்டு நான் கையில ஒரு பேக் வச்சுக்குவேன். ஆமா, இதெல்லாம் இருக்குல்ல, பழுவத்துல பேக் பண்ணிட்டியா? பேக் பண்ணிருக்கு போற பார்க்கலாம். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வளையல் இருக்குது. வளையல் வந்து ஏற்கனவே நாங்கள் சவுகாப்பேட்டையிலேருந்து பேக் பண்ணி தான் வாங்கிட்டு வந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சூட் கேஸில் வந்து அடுக்கி வைக்க போகிறோம். வளையல் வந்து கொரியர் பண்ணுறதுக்கு நாங்கள் எல்லா இடத்துலையுமே விசாரித்து பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 3 கொரியர்கிட்ட விசாரித்து பார்த்தோம். அவங்க சொல்லிட்டாங்க கண்டிப்பாக வளையல் உடஞ்சிரும், அதுக்கு வந்து நாங்கள் வந்து கேரண்டி கொடுக்க மாட்டோம் மேடம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்போ நினச்சிக்கிட்டேன், அடவா எந்த பொருளுமே உடையாமல் அனுப்புறதுக்கு அப்போ நம்ம ஊரில் வந்து சான்ஸ் ரொம்ப கம்மியா அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. இந்த வீடியோ பார்க்குற யாராவது நீங்கள் இந்த வளையலெல்லாம் கொரியர் பண்ணியிருக்கீங்களா? அது உடையாமல் போய் சேர்ந்துருக்கா? அதுவும் ரொம்ப அதிகமான வளையல்கள், ஓகேவா? கொஞ்சம் 2-3 பாக்ஸ் எல்லாம் உடையாமல் போயிடும். நம்ம வந்து ஒரு பல்காக பெரிய ஒரு அட்டை பாக்ஸ்னால் அது வந்து டவுட்டாக தான் இருந்துச்சு கொரியரில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வளையல் கலெக்ஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாகவே லவ்லி தமிழ் சேனல் நம்ம ஜெனி அக்கா வந்து எங்களுக்கு 5 இயர்ஸாக எங்களுக்கு வந்து ஒரு நல்ல அக்கா. எப்படி எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனலில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு கூட பிறந்த அக்கா மாதிரி சாமுக்கும் எனக்கும். மாமாவை பற்றியும் சொல்லியே ஆகணும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு ஜோடி. அவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அவ்வளோவா ரொம்ப பிடிக்குங்க. நான் இன்னும் நேர்லேயே பார்த்தது கிடையாது, வீடியோஸில் பார்த்துருக்கேன். அப்புறமா அக்கா மாமா கிட்ட ஃபோனில் தான் பேசியிருக்கேன். அப்படி நேரில் பார்க்காமே எங்களுக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும். எந்த வீடியோ நாங்கள் ஏதாவது கஷ்டமான ஏதாவது வீடியோ போட்டாலும் உடனே அக்கா வந்து கால் பண்ணிடுவாங்க. அது மாதிரி ஒரு அக்கா எங்களுக்கு. கேண்டிலும் எங்கள் கிட்ட அக்கா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, அதுதான் இப்போ பார்க்குறீங்க. பெரிய டாஸ்க் எனக்கு. இது ஒன்றும் பெரிய டாஸ்க் இல்லை. இதுமாதிரி நிறைய பேர் போகிறாங்களே, ஐடி சேர்த்து எடுத்துன்னு போகிறாங்க. அதை பார்த்தா திருந்திட்டேன். நான் திருந்திட்டேன், வேணுன்னே போகிறேங்க நான், தெரியுமா? அப்படிதான் என்ன நம்மளால முடியாதா? என்ன முடியும்? எல்லா பெரிய பெரிய பெயிண்டிங்க்கும் தூக்கம் என்னமோ ஒரு புள்ளி தானே, அந்த புள்ளியை நான் வந்துட்டு போறோம். எனக்கு ரொம்ப நாள் ஆசை தஞ்சாவூர் எல்லாம் போகணும்ட்டு, அக்காவையும் பார்க்கணும். இப்போ நம்ம போயிட்டு வரேன், சரிங்களா? கொடுத்து வச்சிருக்கு நம்ம லவ்லி தமிழ் சேனல். நம்ம ஜெனி அக்காவையும் மாமாவையும் பார்க்குற குடுப்பனே சாம் தான் ஃபர்ஸ்ட். அவருக்கு தான் ஆசை. மாமா எல்லாம் சாம் வந்து அவ்வளோ பிடிக்கும். அப்பெல்லாம் கொரோனா டைம்ல லைவ் வருவாங்க 2 பேரும். மாத்தி நாங்க அவங்க லைவ் போவோம், அவங்க எங்க லைவ் வருவாங்க. பிரபு ரேவதி வர மாதிரி வருவாங்க, நல்லா காமெடியா இருக்கும். அப்போ நல்லா குண்டா இருப்பாரா? இப்போ ஒல்லிட்டாரு, 2 பேரும் ஒல்லிட்டாங்க. அப்ப குண்டா இருப்பாங்களா? எல்லாரும் வந்து பிரபு கமெண்ட் பண்ணுவாங்க. பிரபு பண்ணுவாங்க எல்லாரும், மாமா எல்லாரும் லவ் ஸ்டோரி கேட்பாங்க. சரி, ஓகே, நான் பார்க்கறேன். அம்மா காசு எடுத்தீங்களாம்மா? போதுமா? எங்க பாத்துங்க, உள்ள இருக்கிற வளையல் உடஞ்சிடாம. நம்ம அதை மறந்துடுவோம், அதான் பிரச்சனை. கிளம்புறாரு எங்க அம்மா. எங்க அப்பா என்னதான் பண்றாங்க? ஒத்தர மழை வருமோ? பஸ்ல ஏறணும்னு கால் பண்ணு. ஹாப்பி ஜேர்னி. 8929. அது நமக்கு ரெகுலர் பாஸ் விடாம அவர் அந்த ஒரு அண்ணா சொன்னார். நான் நம்ம ஆட்டோ வச்சதுனால அது ரெகுலர். நாங்களும் ஒரு ஆட்டோ வச்சிருந்தோம், ஆட்டோவில் போகும்போது அதான். பாய்மா, தெரியவே இல்லை, நீங்கள் இருட்டாலும் தெரியுங்க. பாய் பாய். காசு எடுத்துட்டீங்களா?
வீட்டிலேருந்து கிளம்புன உடனே நான் வந்து அம்பத்தூர் ரூட் வழியாக தான் போரூர் போயிட்டுருக்கேன். பஸ்ஸு பார்த்திங்கன்னா போரூர் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் கோயம்பேடு தான் புக் பண்ணியிருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த டைமில் வந்து ஃபெஸ்டிவலாக இருந்தது. இந்த ஆடி மாதங்கிறதுனால நிறைய திருவிழாக்கள்லாம் நடத்துறதுனால கோயம்பேட்டில் வந்து பஸ் நிறுத்த விட மாட்டுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன் கோயம்பேட்டில் நிறுத்த விட மாட்டுறாங்கன்னா இப்போ கிளம்பாக்கத்தில் தான் நிறைய பஸ்லாம் பார்த்திங்கன்னா கிளம்புது ஊருங்களுக்கு. அதனால் போரூர் வந்துருங்கன்னாங்க. சரி ஓகே, நான் போரூர் கிளம்பி வந்துட்டேன். பஸ்ஸு வரதுக்கு முன்னாடி ஒரு ½ ஹவர் முன்னாடி வந்து நின்றுட்டேன். பஸ் லைனில் வந்துட்டுருக்கு. இதுதாங்க பஸ்ஸு சும்மா சொல்லக்கூடாது. சூப்பராக இருந்தது. சீட்டு கம்ஃபர்டபுளாக இருந்தது. எனக்கு போகும்போது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஏன் போகும்போது சொல்கிறேன்னா, வரும்போது எனக்கு அவ்வளோ மோசமாக இருந்தது. போகும்போது இந்த பஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. காலையில் ஒரு 6:30 அந்த டைமில் வந்து தஞ்சாவூருக்கு போயிட்டேன். தஞ்சாவூருக்கு போனதுக்கப்புறமா டிரைவர் தான் எழுப்பி விட்டார். ஏன்னா நான் ஏறிந்த மட்டும் ஞாபகம் இருக்குது. இடையில நைட்டுக்கு பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு பாத்ரூம் போச்சுன்னு நிறுத்துவாங்க. ஆனால் எதுக்குமே எந்திரிக்கல, அவ்வளோ டயர்டு எனக்கு. நான் தூங்கிட்டு காலையில் தான் எந்திரிச்சேன். அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். சூப்பராக இருந்துச்சுங்க காலையில். ஆனால் உண்மையாக சொல்லணுன்னா லக்கேஜை கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம்தாங்க. கேட்டான் ஆசையா வாங்கிட்டு வந்தா எப்படி இது வந்து கோழிங்கிறான். இது வந்து குதிரை கோழிங்கிறான். கோழி மாரி இருந்தாலும் கோழிங்கிறான். சரி பரவாயில்ல. என்ன பண்ணா அடக்க தெரியுமாடா? அடக்க தெரியும்ண்ணா. கருப்புலாம் கருப்பு அடக்கி வச்சிருக்கான். இப்போ வெள்ளையில அடக்குவியா? இப்படி அடக்கக்கூடாதுடா. நாட்டுக்காக 1000 வெள்ளி போராடிய மாவீரர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை பற்றி பேச போகிறேன். நேதாஜி அவர்கள் 1897 நிலமாட்டு ஒரிசா மாநிலத்தில் பிறந்தார். ஓகே, இது வரைக்கும் அவர் படிச்சிருக்காரு. இதுக்கு மேலே அவர் படிச்சுட்டு அப்புறம் சொல்லுவார். நீ உடைச்சியா? அப்புறம் காசு கேட்கல அப்படியா? இதான் உங்க தெருவா? இந்த சூப்பர் மார்க்கெட் பேர் என்னது? ஹலோ. அக்கா வீட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வந்த வேலை தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா முடிச்சுட்டு நைட்டுக்குள்ளே நான் வண்டி ஏறணும். பெட்டி எதுவுமே கொடுத்துருவோமா? பெட்டி எதுவுமே கொடுத்துடலாமா? நம்ம கேரமலாக்கா வீட்டுக்கு தான் போயிருந்தேன். கேரமலாக்காவையும் மாமாவையும் பார்த்துட்டு வந்துடலாம். ப்ளஸ் பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட கொஞ்சம் திங்ஸ்லாம் கொடுக்க வேண்டியது இருந்தது. அதுக்காக தான் போயிருந்தேன். அக்கா பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த புக் ரூம் காட்டினாங்க. இப்போ மிரண்டு போயிட்டாங்க. எவ்வளோ புக்கு! இவ்வளோவும் பார்த்திங்கன்னா ஒரு 5 மந்த்துக்குள்ளே இந்த ஒரு செட்டு முடிச்சிருவாங்களாமா. அவ்வளோ ஃபாஸ்ட்டில் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நம்ம புக்கை பார்த்தாலே தெரிச்சு ஓடுற ஆள். நம்ம புக்கில் வாங்கி ஷோ கொண்டு அடக்கி வச்சுப்பேன் நான். இது எல்லாமே பார்த்திங்கன்னா அக்கா அவ்வளோவும் படிச்சிருக்காங்களாம். ரொம்பவே இந்த புக்கு மேலே ரொம்ப ஆர்வம் இருக்கிற ஒரு ஆட்கள் அக்கா. இன்னும் எனக்கு கொஞ்சம் பேர் தெரியும். அவங்களாம் பார்த்திங்கன்னா புக்கு மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்கிற ஆட்கள். அவங்களாம் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், எப்படி இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அக்கா பார்த்திங்கன்னா லவ்லி தமிழ் சேனல்னு சொல்லிட்டு அவங்க யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. பல வருஷமாக வச்சுருக்காங்க. இவங்கெல்லாம் பல யூடியூபர்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா அழகு பொட்டின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாவில் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு கலக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இன்ஸ்டா லிங்க்கும் யூடியூப் லிங்க்கும் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அழகு பொட்டிக்கில் உங்களுக்கு தேவையான நிறைய ட்ரெஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா கலெக்ஷன் வச்சுருக்காங்க. போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். காரில் வந்தேன். ஆமாம், ஷேர்ட்டில் வரல. ஷேர்ட்டில் தான் போகிறேன்னு சொன்னேன். அவங்க காரில் கூட்டு வந்து விட்டு போனாங்க. மனமிசை ஏகினார் நடி சேர்ந்தார் மினமிசை நீண்டு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை நடி சேர்ந்தாக்கு நாண்டும் இனிமை இல்லை இலுசே இனிமையும் சேரா இறைவன் பொது சே புகழ்ந்தான் மாற்றே வேண்டுதல் வேண்டாமை நடி சேர்ந்தாக்கு யாண்டும் இனிமை இல்லை. பாட்டு பாடு.
பாடு பாடு பாடு. தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா மால் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா சொன்னாங்க. அதுக்காக பார்க்க போயிருக்கோம். நான் போன டேட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் திறந்து ஒரு 5 நாள் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைம் நான் ரொம்ப சீக்கிரம் போகிறேன். அதாவது தஞ்சாவூரில் இருக்கிறவங்களே போயிருப்பாங்கன்னு தெரியல, ரொம்ப கம்மியாக தான் போயிருப்பாங்க போல இருக்குது. சென்னையிலேருந்து வந்து எனக்கு போகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது. மால் இது இப்போ தான் திறந்தாங்களாக்கா? லேட்டஸ்ட்டாக இப்போ தான் திறந்துருக்காங்க. கீர்த்தி சுரேஷில் வந்தாங்களா திறப்பு விழாக்கு? வந்தியா நீ அவருக்கு கட்டஸ்ட்டு வந்து தானே? போங்க உள்ளே போங்க நீங்கள். பாருங்கள், வீடியோ பேசிக்கிட்டே உங்களுக்கு இவங்களை அறிமுகப்படுத்த மறந்துட்டேன். இவங்க அக்கா, இவங்க தான் தஞ்சாவூரில் இருக்கிறவங்க. பேர் வந்து பிரதீபா. 2 பசங்க இருக்காங்க. பெரிய வந்து ஸ்கூலுக்கு போயிட்டான். போகும்போது சொல்லிட்டு தான் போனான், என்னை விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. வேறு வழி இல்லையே, நான் நைட்டே பார்த்தீங்கன்னா பஸ் ஏறணும், அதனால வந்தோம். ஓடு. சரி போலாம் வாங்க, மேலே போகலாம். புதுசாக ஓப்பன் பண்ணிக்கிறதுனால மக்கள் நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க. நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு இடம்தான். தஞ்சாவூரில் இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறதுனா, நம்ம ஒரு சென்னை கம்பேர் பண்ண முடியாது. சென்னையில் இருக்கிற விஆர் மால்லாம் ரொம்ப பெருசு. இது ஓகே, நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. உள்ள தியேட்டர்லாம் இருக்கா என்னன்னு தெரியல, நான் அதெல்லாம் செக் பண்ணவே இல்லை, எனக்கு சுத்தமாக டைம் இல்லை. முன்னாடி அந்த என்ட்ரன்ஸ் உள்ளே போனோம், அந்த 4 ஃப்ளோர் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். இவனுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த கேம் விளையாடுறதுலாம் பார்த்து ரொம்ப ஆர்வப்பட்டான். ஏன்னா இப்போ தான் அதெல்லாம் கொஞ்சம் இப்போ பார்க்குறான். உட்காந்து விளாடணும்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்தான். அது எல்லாமே சும்மா உட்கார வச்சு ஃபோட்டோ தான் எடுத்துருக்கோம். அவன் குழந்தை எதுவுமே விளையாட கொடுக்கலாங்க. ஏன்னா இன்னொருத்தர் இருக்கான், இவனை மட்டும் விளையாட வச்சா நல்லா இருக்காது, ஆனால் இன்னொரு நாள் போகலாம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி கூப்பிட்டு வச்சிட்டோம். தலைவர் பார்த்தீங்கன்னா ஃபுல் டே பார்த்தீங்கன்னா என் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணார். அவனுக்கு கொஞ்சம் ஃபீவராக இருந்தனால ஸ்கூல் லீவ் போட்டான். அதனால தான் இல்லைனாலும் ஸ்கூலுக்கு போயிருக்க மாட்டான். நான் லீவ் போட வச்சிட்ருப்பேன், அவனே லீவ் போட்டான். சென்னைக்கு கிளம்புறேன். அக்கா வீட்டில் வந்துட்டேன். சீக்கிரமாக வந்துட்டேன் கொஞ்சம். ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாக, எப்போவுமே நம்ம சீக்கிரமாக வந்தால் பழக்கம். தனியாக வந்தால் நான் எப்போவுமே சீக்கிரமாக வந்துடுவேன். இது ஒரு பழக்கமாக நான் வச்சுருக்கேன். ஏன்னா நிறைய டைம் இருந்தால் தான் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க முடியும். இந்த அவசரமாக ஓட்டுறதுலாம் நம்ம செட் ஆகாது. எனக்கு அப்படியே ஆப்போசிட்டு க்ளோரி. இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, அதனால் பக்கத்தில் போய் வாட்டர் பாட்டில் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். கவர்மெண்ட் பஸ் நிறைய நிற்கிது. ஊட்டிக்கு போகிற பஸ்ஸுங்க இது. டிக்கெட் எவ்வளோன்னு கேட்போமா? ஊட்டிக்கு போகிற பஸ். ஊட்டிக்கு போகிற பஸ்ஸுங்க தஞ்சாவூரில் நியூ பஸ் ஸ்டாப்பில் இருக்குது. 280 ரூபாவா ஊட்டிக்கு போகிறதுக்கு இங்கேருந்து. சூப்பரில் பஸ்ஸு சுமாராக தான் இருக்குது, ஆனால் நல்லா இருக்குது. நம்மளுக்கு பட்ஜெட்டில் வருது பார்த்தீங்களா. சிங்கிளாக போகிற மாதிரி இருந்தால் பிரச்சனையே இல்லை. 2 பேர் போகிற மாதிரி தான் பிரச்சனை இல்லை. இல்லை எனக்கு ஸ்லீப்பிங் தான் வேணும்னா வேறு எங்கன்னா போக வேண்டியது தான்.
ரோகிணி தேட்டரை இறக்கி விட்டாங்க. பெட்டியோட கலந்து போகிறேன் நான். கோயம்பேடு பெஞ்சு கீழே எவ்வளோ பேர் படுத்துருக்காங்க. நான் போகிறேன். காலையில் 4:45 ஒரு பஸ் இருக்குங்க கோயம்பேட்டிலேருந்து மாதவரத்துக்கு. 23 ரூபா தான் டிக்கெட்டு. என் லக்கேஜுக்கு ஒரு 23 ரூபா டிக்கெட்டு. பரவாயில்ல, 50 ரூபாக்குள்ளே தான் வந்தது. ஆட்டோ வந்தாங்க, கேட்டாங்க 450 ரூபா கேட்குறாங்க வீட்டுக்கு வரத்துக்கு. இந்த பெட்டிக்குள்ளே ஒன்று இருக்குது. அது என்ன இருக்குன்ட்டு நாங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு, நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க இல்லைனா இந்தியாவில் இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதை உங்களுக்கு வாங்கி கொரியர் அனுப்புவோம். நம்ம மசாலா கூட அரைச்சி தரோம். மசாலா வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு பிரகாரமாகவே நாங்கள் வந்து உங்களுக்கு மாவுமில்ல அரைச்சி தருவோம். வெளிநாட்டுக்கும் அதை அரைச்சி உங்களுக்கு அனுப்புவோம். ஏன்னா வெளிநாட்டில் இருக்கவங்க இங்கேருந்து மசாலா அரைச்சி வாங்குறது வந்து ரொம்ப லைக் பண்ணுவீங்க. அதுவும் நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம். எந்த பொருட்கள் வேணாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உம்மை விடனா வேற யாரை நம்புவேன்? உம்மை விடனா வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். உம்மை விட நான் வேற யாரை